நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படின்னு அடிக்கடி வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கவரா, இல்லை இந்த ஃபேக்ட்ரிஸில் இந்த மாதிரி வெயில் அதிகமாக சூடாக இருக்கிற இடத்துல வேலை செய்கிறவங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த மாதிரி சூடான இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை கிட்னி ஸ்டோன். இதை எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அது வலி வெளா பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும், வேற வரைக்கும் அப்படியே பரவும், தாங்க முடியாத வலியாக இருக்கும். யூரின் போகிறப்ப நல்ல எரிச்சல் இருக்கும். யூரின் சில பேருக்கு சொட்டாக போகும், சில பேருக்கு போகாமல் கூட இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன் தான். இந்த மாதிரி சூடான இடத்துல வேலை செய்கிறவங்க கிட்னி ஸ்டோன் வராமல் தவிர்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி கண்டிப்பாக குடிச்சிக்கிட்டே இருங்க. இந்த வேலை பலுவில் அலைச்சலில் நம்ம தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவோம். கையில் 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த பாட்டிலை கண்டிப்பாக குடிச்சிடணும். இது மாதிரி 2 பாட்டில் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிடணும் அப்படின்றத ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி மட்டுமே நமக்கு பத்தாது. ஸோ அதனால் அப்பப்போ கிடைக்கிற இடத்துல காய்கறிகளோ நல்ல பழங்களோ இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்ஸு, ஆயிலு, அங்கங்கே சமோசா சாப்பிட்றது, பஜ்ஜி சாப்பிட்றதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். சரி, கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி பெயின் எனக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு இருக்குது, ஸோ எனக்கு ஸ்டோன் இருக்குதுன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. ஸ்டோனை உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேன் பாருங்கள். அந்த ஸ்டோனோட அளவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இது 2 மூலமாக தான் நம்ம வைத்தியத்தை முடிவு பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார், எங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி உங்கள் டைம் மணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேராக போய் மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சில வகையான ஸ்டோனு மருந்து மாத்திரைகள்லேயே நம்ம வெளியேற்றிடலாம். சில வகையான ஸ்டோனை நம்ம ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூலமாக, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணால் நாளைக்கு வெளியே போயிடும், எல்லாம் சரியாயிடும். இதை விட்டுட்டு நம்ம 1 மாதம் அந்த வலியோடையே சுற்றிக்கிட்டு இருந்து கிட்னியை கெடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால் உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த வைத்தியத்தை எடுத்துக்கணும்.